எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பல எபிசோடுகள்ல நம்ம வாழ்க்கையில எப்படி எப்படிலாம் நம்ம சில விஷயங்களை கவனிக்கணும், ஃபாலோ பண்ணணும், முன்மாதிரியா எடுத்துக்கணும், இப்படி பலது நம்ம அப்பப்போ சிந்தனை பண்ணியிருக்கோம். அதுல ஒரு சாப்டர் ரோல் மாடல் இல்லையா. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், நம்மளுடைய ஃபேமிலியில நம்ம பெற்றவர்களோ இல்ல அண்ணா அக்கா தம்பி தங்க யார்கிட்ட இருந்து வேணாலும் பல நல்ல விஷயங்களை நம்மளால கேதர் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு தெரியாத ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவங்கள்ட்ட இருக்கும். அதை நம்ம பிக்கப் பண்ணிட்டாக்க நம்ம வாழ்க்கையில நம்மளும் சிறப்பா வரலாம். இது பலருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு, நடந்துட்டும் இருக்கு. இத பத்தி மிஸ்டர் ரவிச்சந்திரன் என்னுடைய கணவர் தன் வாழ்க்கையில எப்படி அவருக்கு சில அனுபவத்தை அவரால சில முன்னோடிகளை வச்சுண்டு வாழ்க்கையில நல்லா வர முடிஞ்சது அப்படிங்கறது இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு வந்திருக்கேன். கேட்போமா? நம்ம யூஸ்வலா எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு சக்சஸ்ஃபுல் ஆம்பளைக்கு பின்னாடி ஒரு பொம்பளை இருப்பாங்க. நான் இன்னைக்கு வித்தியாசமா சொல்ல போறது, எந்த மாதிரி ஆளுக்கு சக்சஸ் முன்னோடியா ஒரு வழிகாட்டியா ஒரு ரோல் மாடலா இருந்த ரெண்டு லேடிஸை பத்தி நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் எங்க அம்மா, இன்னொரு எங்க அப்பாவோட சிஸ்டர், கசின் சிஸ்டர், அத்தை, who later became my தீதி. இந்த ஸ்டோரி ஆரம்பித்து somewhere in the late 1960s. நாங்க கல்கட்டால இருந்தோம். எங்க அப்பா கரப்ஷன் தாப்பார்ல ஒரு கம்பெனியில அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்காரு. தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அண்ணா, 6 பேர். எங்க அப்பா ஒரு பழக்கம் இருந்தது. அந்த பழக்கம் வாண்டாமேன்னு அவன் பாஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அந்த அட்வைஸை எங்க அப்பாவுக்கு எடுத்துக்கிற நிலைமையில் அப்ப இல்லை. இதுல என்ன ஆச்சு, அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேற, மணி நீதான் நல்லா படிச்சிருக்கியே, குவாலிஃபிகேஷன் இருக்கு, உனக்கு என்ன கவலை, உனக்கு இந்த கம்பெனியில 1008 கம்பெனியில வேலை கிடைக்கும் அப்படின்ட்டார். அதிகம் வேலைவாக்கான்னு அப்படின்ட்டு எங்க அப்பா வேலையை கொஞ்ச நாளைக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ எங்க அம்மா தையல் கிளாஸ் நடத்தி, பிளவுஸு தச்சு கொடுத்து, பாட்டு கிளாஸ் நடத்தி, ஹேண்ட் ஒர்க் கிளாஸ் நடத்தி, இதுல வர காசுல குடும்பத்தை நடத்தினாங்க. ஸோ இதுலேருந்து நாங்க என்ன பெரியதா கத்துட்டோம், என்ன நோ ஒர்க் இஸ் டூ ஸ்மால், இது வேணா செய்யலாம், செஞ்சு அல்டிமேட்லி நம்ம இதை லைஃப்ல நடத்திட்டு போகணும்ங்கிறத அவங்கள்ட்ட கத்துட்டேன். ரெண்டாவது, எங்க அப்பாட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன, சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு சாப்பாடு விஷயத்துல இது பிடிக்கும் அது பிடிக்காதுன்னு சொல்லவே தெரியாது. ஏன்னா அம்மா எப்படி வளர்த்தாங்க, தட்டு முன்னாடி எதாவது வச்சாங்கன்னா as long as it is vegetarian just eat அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க. இது எவ்வளவு ஹெல்ப் ஆச்சுன்னா, நான் என் கேரியர் ஆரம்பிச்ச புதுசுல ஒரு பல்ப் கம்பெனியில சேல்ஸ் பண்ணா ஒர்க் பண்ணிருந்தேன். இப்போ மாசம் 25 நாள் டூர்ல இருப்பேன். கர்நாடகா இன்டீரியர்ஸ்ல எல்லாம் டூர்ல போவேன். அப்ப அங்கங்க சாப்பாடெல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஐ வாஸ் யூஸ்ட் டு. அதான் எந்த கவலையும் படல. அந்த எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிளீனா சந்தோஷமா சக்சஸ்ஃபுல்லா வந்தேன். இதுக்கு எங்க அம்மா காரணம். இன்னொரு அம்மாவுக்கு பெரிய விஷயம் என்னன்னா, அம்மா கல்கட்டால இருந்தப்ப பெங்காலி கத்துட்டாங்க. ஹிந்தி தமிழ் சங்கம் மூலமா பிரைவேட்டா படிச்சு இந்த கோவிதாவுக்கு பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெங்களூர் வந்தோம். பெங்களூர் கன்னடமும் கத்துட்டாங்க. மல்டிலிங்குவலா இருந்தாங்க. அதே மல்டிலிங்குவல் ட்ரீட்ஸ் எங்களுக்கும் பாஸ் ஆனாச்சு. நானே இன்னைக்கு எத்தனையோ லாங்குவேஜஸ் சரளமா பேசி பாடுகிறேன்னா அதுக்கு எங்க அம்மா வழிகாட்டி. நாங்க 1970 பெங்களூருக்கு வந்துட்டோம். டிசம்பர் 71 16th டிசம்பர் எங்க அப்பா 48 வயசுல தவறிட்டார். என் வயசு 18. எங்க அண்ணா அப்பதான் வேலைக்கு சேர்த்துருக்கான். எங்களுக்கு சிஸ்டர்ஸ் யாரும் கிடையாது. சரி என்னடாங்கிறப்ப அப்பதான் எங்க அப்பாவோட கசின் அத்தை சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. அப்போ மெட்ராஸ் அங்கேருந்து வந்திருந்தாங்க. அவங்கதான் அந்த கொண்டு செய்யற காரியங்கள் எல்லாம் பண்ணினாங்க. ஸோ அங்கிலேருந்து அவங்க எங்களுக்கு தீதியா ஆயிட்டாங்க. 1 year கழிச்சு என்ன ஆச்சுன்னா, அதே டேட் டிசம்பர் 16th 1972 42 வயசுல தீதியோட ஹஸ்பண்ட் எங்க அங்கிள் ஆஃபீஸ் போயிருந்தார். அவர் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல சூப்பரிண்டென்டென்டா இருந்தார், கெஸ்டட் ஆஃபீஸரா இருந்தார்.
ஆஃபீஸ் போயிட்டு சாயந்தரம் ஆஃபீஸ் வெளியில் வந்திருக்கார், ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணிருக்கார். ஃபர்ஸ்ட் கிக்ல ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகலை. ஒரு ஃபெயிண்ட் ஸ்மைல், ஸ்டார்ட் ஆகலையே வச்சுட்டு செகண்ட் கிக் அடிக்கிற ஸ்கூட்டர் பையே விழுந்துட்டார். மேசிவ் செரிப்ரல் ஹெமரேஜ். பக்கத்துலேயே விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போனால் வாட் டெட். நைட்டு பாடி வருது. 3 பசங்க, ஒரு பொண்ணு, 2 பசங்க. இவங்களை வந்து வளர்த்து ஆளாக்குறது கம்ப்ளீட்டாக ஒரு இந்தியா நீதி. அந்த இமீடியட்டா எக்கனாமிக் இறங்கலாம். அதாவது சாப்பாடு விஷயத்துல என்ன ரேஷன்ல என்ன கிடைக்குமோ அதுதான் மெயின். அதாவது கோதுமை கிடைக்கும், நிறைய மைதா கிடைக்கும், ரவை கிடைக்கும், அரிசி கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இதை வச்சுட்டு மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ கோதுமை இருக்கிறதுனால மேக்சிமம் சப்பாத்தி தான் வீட்டில் இருக்கும். சப்பாத்தி இருக்கும். அப்போ வெங்காயம் தக்காளி சீப்பாக இருக்கிறதுனால வெங்காய வதங்கல், தக்காளி வதங்கல் இந்த மாதிரி தான் இருக்கும். வேற சப்ஜி கட்சியெல்லாம் வராது. ஆயில் கூட வந்து அப்பதான் பாம் ஆயில் தான் வருது, பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுலயே வந்து பசங்களை வந்து வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மாசம் வந்து மயிலாப்பூர் போவாங்க. மயிலாப்பூர்ல போய் அங்கே ஹோல்சேல் எடுத்து வேற கிடைக்காத பருப்பு இருப்பதான் வாங்கிட்டு வருவாங்க. ஹோல்சேல் பிரைஸ்ல கம்மி ரேட்ல இருக்க மாதிரி வாங்கிட்டு வருவாங்க. மயிலாப்பூர்ல அந்த மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்ட்ல மாசம் காசு போட்டு சீட்ல போட்டு பைசா வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சிருந்தாங்க. இந்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் நடத்தணும்னா இவங்க வந்து திருப்பி சில இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ் எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. கம்பல்சரியா இமீடியட்டா அதை படிச்சு பாஸ் பண்ணி அந்த சர்டிபிகேட் வாங்கிடலாம். அப்பதான் அப்பப்போ புது மிஷின் வாங்கணும், இல்லை வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னா இருக்கிற கோல்டை போய் அங்கே போய் பிளேஸ் பண்ணிட்டு அதுல இருந்து வர அமௌண்ட்ல இந்த மிஷின் வாங்குவாங்க. இல்லை இந்த என்னென்ன வருமா அதை பண்ணிட்டு அப்புறம் வந்து திருப்பி அதை ஒரு வருஷத்துக்குள்ள அடைச்சிட்டு திருப்பி அந்த கோல்டை வாங்கிடுவாங்க. இப்படியே வளர்ந்துருப்பாங்க. அண்ட் ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் போனாங்க, இதுக்கு போனாங்கன்னா 5 பைசா 10 பைசா காயின் திருப்பி வந்தீங்கன்னா அதை தனியா ஒரு டப்பால போட்டு வைப்பாங்க. அது ஒரு 6 மாசம் கழிச்சு கொடுத்தா நிறைய சேர்த்து. ஸோ சேர்த்து இந்த ஸ்மால் சேவிங்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்பல்சரியா அவங்க பட்ஜெட்ல பார்த்தாங்கன்னா எப்படியும் மாசத்துல ஒரு சர்டன் போர்ஷன் எடுத்து சேவிங்ஸ் கம்பல்சரியா வச்சு சேவ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அந்த பழக்கங்கள்லாம் இன்கிரைன் பண்ணிடுறதுனால அந்த பசங்களும் நல்லபடியா வந்து எல்லாரும் நல்லபடியா இருக்காங்க. இது வந்து இந்த 2 லேடிஸும் மெயினா வந்து அவங்க ஹஸ்பண்ட்ஸோட இருந்த வருஷம் கம்மி தான். 15 வருஷம் 20 வருஷம் 22 வருஷம் இருந்திருப்பாங்க. ஆனால் தனியா அவங்க வந்து 35 வருஷம் 40 வருஷம் தனியா இருந்தாங்க. 2 பேருக்கும் காமன் என்னன்னா ஸ்ட்ராங் வில், நல்லபடியா வந்து தைரியமா இருந்துட்டு பசங்க வந்து யாருனாலும் கையெழுந்து விடாம நிம்மதியா இருக்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்டோட வாழணும். எங்களுக்கு ரொம்ப இப்போ கற்றுக்கிட்டாங்க. அது நாங்கள் கிளம்புறோம். வாழ்க. ஜெய் ஜெய்சங்கர்.